இப்போ வந்து போகியோட நீங்க எத போட்டு கொளுத்தணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அந்த டாஸ்க்ல வந்து பிரஜனனா வந்து பேசுறாரு. பேசும்போது நான் ஆக்சுவலா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நெறைய பேர் சொல்றாரு. அதில திவ்யாவோட பேரும், பிரவீனோட பேரும், வாட்டர்மெலனோட பேரும் சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க எல்லார் கூடயும் எனக்கு என்னலாம் நெகட்டிவ்ஸ் நடந்துச்சோ, அது எல்லாத்தையும் நான் போட்டு கொளுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இனிமே அது எதுவுமே என் லைஃப்ல வரக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் ஃபேமிலின்னு சொல்லி நான் நெறைய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எப்போ பார்த்தாலும் வீட்லயே தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எனக்கு இல்லாம போயிடுச்சு. இப்போ நீங்கலாம் மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸையாவது நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லார் கூடயும் எனக்கு என்ன சண்டை வந்துச்சோ, அது எல்லாத்தையும் இந்த போகியோட போட்டு கொளுத்திட்டு நான் கொண்டு போணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே பாவமா இருக்கு. ஏன்னு தெரியல பிரஜனை இந்த செகண்ட் ரவுண்டில் பார்க்கறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 10 படம் சைன் ஆகிருக்கு போல இருக்குது. இந்த பொங்கலுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் 10 படத்தில் புக் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே அது ரொம்ப ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையாக அதெல்லாம் வேறு ஏதோ ஒன்று. உண்மையிலே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து என்னன்னா, திவ்யா நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நேற்று வந்து திவ்யாவும் அவரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கிற டாஸ்கில். அப்போ எல்லோரும் சொன்னாங்க திவ்யா வந்து பிரஜனை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறமா தான் நான் பார்க்குறேன், ஒரு வீடியோ வைரல் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே அவர் வந்து திவ்யான்னு சொல்லி கை தூக்கி கை காமிக்கிறாரு. அதை நான் பார்க்கல. அதனால தான் சபரி வந்து பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சபரி சேர்த்து போடுறதுக்கு முன்னாடியே பிரஜன் வந்து திவ்யாவுக்கு வாலண்டியர் பண்ணியிருக்காரு. அவர் எதனால் வாலண்டியர் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதராக அந்த திவாகர் கூட போட்டுறக்கூடாது. ஏன்னா திவாகர் வந்து ரொம்ப டூ மச்சாக இவருக்கு திவ்யா கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான், திவாகர் கிட்டேருந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் அவர் வாலண்டியர் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதையே தான் சபரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, நீ டிக்கெட்டும் இந்த இதில் வந்துட்டு சாண்ட்ரா கூட இனிமேல் நான் எப்பயுமே காண்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவர் வந்து இப்போ வந்து திவ்யா பேரையும் சேர்த்து நான் கண்டிப்பாக இவங்க எல்லாரும் கூட வெளியில் போய் காண்டாக்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா அவங்க நம்ம தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் தான் 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.